இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 19 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றத்திற்கு என்னை நீங்களாக்கும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? மறைவான குற்றம் என்று நான் பேச விரும்புகிறேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சில காரியத்தை மறைச்சி வச்சு ஆண்டவர் பார்க்கலன்னு பாவம் செய்தான். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்று சங்கீதம் 139 அவன் ஆண்டவருக்கு மறைவா எதுவும் இல்லை, உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன், எங்கே ஓடுவேன் என்று கேட்கிறார். இன்னைக்கு தாவீது பத்சேபாளோட யாருக்குமே தெரியலைன்னு சொல்லி மறைந்து பாவம் செய்தான். ஆனால் அந்த மறைத்த பாவம்தான் அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு சேதாரத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு யாருக்குமே தெரியல, யாருமே என்னை பார்க்கல, நான் எல்லாருக்கும் முன்பாக நல்லவன மாதிரி தான் இருக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ள இந்த தப்பையெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனேன்னு நீ இருந்தனா, நீ உன் அப்பாவை ஏமாத்தல, உன் அம்மாவை ஏமாத்தல, உன் சபையை நீ ஏமாத்தல, உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் தாவீது சொல்றாரு, மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று. ஆதாம் ஏவாள பாருங்க, தேவனுடைய சத்தத்தை அவர்கள் அனுதினமும் கேட்டு கொண்டிருந்தார்கள். தேவனோடு கூட நல்ல ஒரு உறவுல இருந்தாங்கங்க. என்னைக்கு அவங்க பாவம் செஞ்சாங்களோ அதை மறைச்சிட்டு போய் ஒளிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஒளிஞ்சிருந்து பாவம் செஞ்சா, மறைஞ்சிருந்து பாவம் செஞ்சா யாருக்கும் தெரியாதுன்னு. எல்லாருடைய கண்ணையும் நீ மறைச்சிடலாம், அவருடைய கண்ணை நீ மறைக்க முடியுமா? கண்டிப்பா அவர் ஆதாமே நீ எங்க இருக்கிற, எங்க போறேன்னு கேட்பார். அன்னைக்கு யோசேப்பை பாருங்க, அவன் அந்த இடத்துல போத்திபார் மனைவியோட பாவம் செஞ்சிருந்தான்னா அவனுக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் என் தேவனுக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கான காரியத்தை செய்வது எப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்து செய்த பாவம், மறைவான பாவத்திற்கு யோசேப்பு தப்பினார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், நிறைய நேரத்தில் பிசாசு உங்களை விட்டு போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளாடி மறைவான ஒரு பகுதியில் அவன் ஒளிந்திருக்கிறான். மறைவான ஒரு இடத்துல அவன் ஒளிந்திருக்கிறான். அந்த பாவத்தை உன்னை செய்ய தூண்டுகிறான். குடிக்க கூடாதுன்னு நினைக்கிற, புகை பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிற, விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற, தப்பான படத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம சிகரெட்டை பிடிக்கிறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்றது. நான் ஒரு 2 சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு தடவை ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நான் காரில் போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பிரதரு அந்த சர்ச்சில் வந்து கம்யூனியன் கொடுக்குறவர். அப்போ ஒரு தடவை இவர் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் போட்டு நம்மளை விட பாஸ்டாக நிற்கிறாரு. திடீர்னு போய் காரை நிப்பாட்டிட்டு நான் அவரை பார்த்துட்டேன்.
அவரை பார்த்துட்டு பிரைஸ் லார்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா தலைவர் தம்ம ஊதிக்கிட்டு இருந்தார், வாய்க்குள்ளே புகையை அடைக்க வச்சுட்டு இருமுறார். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்னு சொல்லும்போது டப்புன்னு இருமுனார்னு பாருங்கள், மூக்கு வழியாக வாய் வழியெல்லாம் புகை வந்துருச்சு. இன்றைக்கி வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போடுறதுனால இல்லைங்க, உன்னுடைய வாழ்க்கை ஒழுங்காக இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒழுங்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், ரகசியமாக மறைஞ்சிருந்து யாருக்கும் தெரியலை, யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. அன்றைக்கி அப்படி தான் ஒரு நாள் இப்படி ஷூட்டிங்காக ஒரு பீச் பக்கத்தில் போய் ஷூட் எடுக்கலான்னு நானும் சகோதரனும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தி அன்னைக்கு வரையும் நாள் வரையும் அவங்க வீட்டில் உள்ள அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்க அவன் தங்கன்னு. அடுத்த நாள் பார்த்தா அவளை வேற ஒருத்தவங்க கூட பீச்சில் பார்த்தேன். நான் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கண்ணா, காலில் வேணாலும் விழுறேன்னு. இன்றைக்கி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்றைக்கி சொல்ல வரேன், நீ ஊரை ஏமாற்றலாம், அப்பா அம்மாவை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதனால் மறைவான குற்றத்திலிருந்து வெளியே வாங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். யாரெல்லாம் மறைந்திருந்து மறைவாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய பாவத்தை உணர்த்தி அதிலிருந்து நீர் வெளியே கொண்டு வரும்படி அடியான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2026 என்ன தெரியுமா? ஊழிய யாரு செய்யறா, யாரு செய்யலன்னு சொல்லி நான் மகிமையா இறங்கி அதை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பலவான்களுடைய ஆசனங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளி ஆண்டவர் எளிமையானவர்களை உயரத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார்.